ஏன்டா செல்லம், எப்படி இருக்க செல்லக்குட்டி? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னோட சாயப்பா பேசுகிறேன். எனக்கு இப்பெல்லாம் என் மேலே சந்தேகம் உனக்கு இல்லையா? நீ என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் இப்படி தான் இருக்கிற என்ன? அது இங்கே பாரு, சந்தேகம் வந்தாலே காதல், நட்பு, வேலை செய்கிற இடம், தொழிலாளி முதலாளி உறவு, பக்தன் கடவுள் உறவு, இதிலெல்லாம் சந்தேகமே வரக்கூடாது செல்லம். என்ன, நீ இப்பெல்லாம் என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் இப்படி தான் சந்தேகம் என்ன? முதல்ல கணவன் மனைவி மேலே சந்தேகம், அப்புறம் பிள்ளைங்க மேலே சந்தேகம், அப்புறம் உங்கூட வேலை செய்கிறவங்க மேலே சந்தேகம். இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படிதானே செல்லம்? ஏன் 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 இந்த சந்தேகம்? இப்போ கடைசியில் என்னாச்சு பாத்தியா? ஒரு நேரத்தில் உன் பேர்ல உனக்கே சந்தேகம் வந்துருச்சு. என்ன, உன் மேல உனக்கே சந்தேகம் வந்துருச்சு. நீ நல்லவனா கெட்டவனா தெரியல உனக்கே. இங்க பாரு, ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது பயம், தயக்கம், சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது கூட நீ படிச்சிருக்கிறிய என்ன? படிச்சிருக்கு தானே? அப்புறம் ஏன் உன் மேலேயே உனக்கு சந்தேகம்? என் செல்லமே, நீ நல்ல பிள்ளைதான் செல்லக்குட்டி, நீ நல்ல பிள்ளைதான் செல்லக்குட்டி, பயப்படாத செல்லக்குட்டி, நான் இருக்கிறேன் என்ன? இப்ப வா, இப்ப உன் நிலைமையில ஒரு கதை சொல்றேன். கதை சொல்றியா? கதை கேட்குறியா? முதல்ல நான் சொல்ற கதையை முதல்ல கேளு, அப்புறம் உனக்கு நம்பிக்கை வரும் என்ன? ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன், ஒரு குட்டி பொண்ணு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். என்ன, அவங்க விளையாடுற போது அந்த குட்டி பொண்ணு கையில நிறைய இனிப்பு வச்சிருந்துச்சான். குட்டி பையன் கையில நிறைய பொம்மைங்களா, அழகான பொம்மைங்களாம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தானா. இந்த 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பையன் என்ன செஞ்சான், அந்த பொண்ணுகிட்ட சொன்னான், குட்டி பொண்ணே, நீ வச்சுக்கின்னு இருக்கிய நிறைய இனிப்பு, அத மொத்தத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துடு, நான் வச்சுருக்கிற இந்த அழகான பொம்மையெல்லாம் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கேட்டானான். அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே ஒத்துக்கிச்சான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வச்சிருந்த இனிப்பை எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் அந்த பையன் கிட்ட கொடுத்துச்சான். ஆனா அந்த பையன் அந்த பொம்மை வச்சிருக்கான்ல, நிறைய பொம்மை, அது அப்படியே தரணும்ல. அப்ப அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாம ஒரு அழகான அவனுக்கு பிடிச்ச பொம்மையை தனியா மறைச்சு வச்சுக்கணும். அது அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாதான். அப்புறம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் நைட்ல தனித்தனியா தூங்குறாங்கல்ல. அப்ப அந்த குட்டி பொண்ணு நிம்மதியா தூங்கிச்சு, ஜாலியா தூங்கிச்சு. ஆனா ஒரு பொம்மையை எடுத்து வச்சுக்கினான்ல அந்த குட்டி பையன், அவன் தூங்கவே இல்லையா. என்னடா அது, அவன் தானே தப்பு பண்ணான், இவன் தூங்காம இருக்கிறான், அந்த பொண்ணு தான் ஏமாந்துட்டா, அவ தூங்குறாளே அப்படின்னு கேட்கற. அப்படித்தானே? இங்க பாரு, அவன் நினைச்சானா, அந்த குட்டி பையன் நினைக்கிறான், ஒருவேளை நம்மள மாதிரி அந்த பொண்ணும் கூட இனிப்புல பாதி எடுத்து வச்சு மறைச்சு வச்சிட்டாலோ, அவ நம்மளை ஏமாத்திட்டாலோ, அவ ஒருவேளை நம்மள மாதிரி இருந்திருப்பாளோ, அவளும் நம்மள இப்படி ஏமாத்திட்டாளோன்னு சொல்லி நினைச்சு அவன் தூங்காம இருந்தான். அவன் அப்படி நினைச்ச உடனே, அப்படி நினைக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு தூக்கம் போச்சு. அவ்வளவுதான், அவனுக்கு தூக்கம் போச்சு. துக்கம் இப்ப அவனை என்ன செய்யுது ஆட்சி. அவனுக்கு தூக்கம் போச்சு, துக்கம் இப்ப அவனை செய்யுது ஆட்சி. அந்த மாதிரி சில பிள்ளைங்க இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீ சேர்ந்துராத செல்லக்குட்டி. இந்த உலகத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல நீ உன்னை நல்லவன்னு நம்ப ஆரம்பி. என்ன குட்டி, முதல்ல நீ உன்னை நல்லவன்னு நம்ப ஆரம்பிச்சு செல்லும். அப்புறம் பாரு, எல்லாரும் உன்னை நல்லவன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துன்னா தான் இந்த சாயப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செல்லக்குட்டி, தெரிஞ்சுதா? சரி, இனிமேல அப்படி இருந்தீன்னா இந்த வழித்துணை சாயப்பா உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பேன். சரியா? சரி செல்லக்குட்டி, நீ என் செல்லக்குட்டி, சரியா? அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க
வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.